இத்தனை நாளா யாருக்கிட்டே மாட்டாம தொடர்ச்சியா தப்பிச்சுக்கிட்டே இருந்த தங்கமேல் வந்துட்டு இன்னைக்கு கடைசியா பாண்டியனோட மக குழலிக்கிட்டே மாட்டிக்கிட்டது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். குழலி வீட்டுக்கு வரது யாருக்கு பயமா இருக்குதோ இல்லையோ தங்கமேலுக்கு தான் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா பாண்டியன் வீட்டுல எல்லாருமே அமைதியா இருந்தாலும் ரொம்பவே தைரியமா ஏதாவது தப்பா பட்டுச்சு சந்தேகமா இருந்துச்சுன்னா ரொம்பவே தைரியமா ஓப்பனா கேள்வி கேட்கறது குழலி மட்டும்தான். அதனாலேயே என்னமோ தங்கமேலுக்கும் தங்கமேலோட குடும்பத்துக்கும் வந்து குழலியை பார்த்தாலே ஒரு பயமா தான் இருந்துச்சு. இப்ப வீட்டுல வந்து தாலி பிடிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கிறதால குழலியுமே ஃபங்க்ஷனுக்காக வீட்டுக்கு வர சொல்லிடுறாங்க. இதனால 2 நாளைக்கு முன்னாடியே வந்து குழலியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. குழலி வீட்டுக்கு வந்ததுமே வழக்கம் போல தங்கமேல் வந்துட்டு கோமதி கிட்ட நல்ல பேர் எடுக்கிற மாதிரி குழலிக்கும் வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் தேவையில்லாம அவங்களுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கட்டும். ஏன் அவங்களுக்கு தேவையானதை அவங்களாலே செஞ்சுக்க முடியாதா? நீங்க ஏன் அவ்வளவு தூரம் இறங்கி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாவும் எவ்வளவோ தூரம் தங்கமேலுக்கு சொல்லி பாக்குறாங்க. தங்கமேலும் ஒன்னும் குழலி மேல இருக்க பாசத்திலேயோ மரியாதையிலோ போய் எல்லா வேலையுமே செய்யறது கிடையாது. தங்கமேலுக்கு இருக்கக்கூடிய பயமே வந்துட்டு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டோம்னா நம்மளை பத்தி ஏதாவது கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நமக்கு தான் பிரச்சனை ஆகும். அதனால குழலியை யோசிக்கவே விடக்கூடாது. நம்ம தொடர்ச்சியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே நம்ம பண்றது நல்லது மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதை தாண்டி அவங்க வேற எதுவுமே யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே பயத்தினால தான் வந்துட்டு தங்கமேலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குழலிக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் தான் இந்த வீட்டுல இருக்கோம், நாங்களும் அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு பேசாம நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா எவ்வளவோ வந்து தங்கமேல கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா தங்கமேல் வந்துட்டு அவங்க மறைச்சு வச்சிருக்க உண்மைனாலையும் குழலி மேல இருக்கிற பயத்தினாலையும் வந்துட்டு தொடர்ச்சியா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுல ஃபங்க்ஷனுக்கு நகையெல்லாம் லாக்கர்ல வேற இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு நகையெல்லாம் திரும்ப போய் எடுத்துட்டு வரணும். நான் போய் லாக்கர்ல இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கோமதி சொன்ன உடனே தங்கமேல் டோட்டலா ஆடி போய் நின்னுறாங்க. ஏற்கனவே நகையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தப்பதான் எப்படிடா திருப்பி கொண்டு போறது, இவங்க கிட்ட எல்லாம் மாட்டாம எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு படாத பாடு பட்டாச்சு. இப்ப மறுபடியும் இந்த ஃபங்க்ஷனுக்கு நகை பூரா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இந்த வாட்டி நம்ம எப்படி சமாளிக்க போறோம்? எப்படியாவது நம்ம இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கணுமேன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு கோமதி கிட்ட, அத்தை நீங்க தனியாலாம் போக வேண்டாம், உங்களுக்கு ஹெல்ப்புக்கு நானும் வரேன், நம்ம வர்றப்ப நகை யாராவது திருடிட்டா என்ன பண்ணுவீங்க, நீங்க தனியாலாம் போறது சிரமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு எப்படியாவது கோமதி கூட போய் அங்க இருந்து வர்றப்பே அவங்களோட நகையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டு யாருக்கும் காட்டாம அப்படியே மறைச்சலாம் சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சின்ன குழந்தையா, இது கூட என்னால பத்திரமா கொண்டு வர முடியாதா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிளம்புறப்ப தங்கமேல் சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு, நீ தனியா வரது கொஞ்சம் பயமா தான் இருக்கு, அவ்வளவு நகை எடுத்துட்டு நீ தனியாலாம் போயிட்டு வர வேண்டாம், கூட யாராவது வந்தா உனக்கு ஹெல்ப்புக்கு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழலியுமே வந்துட்டு சொன்னதும் உடனே தங்கமேல் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கிட்டு நம்ம நகையை லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வரப்ப பிரிச்சு எடுத்துறணும். நம்ம நகை நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா வீட்டுல இருக்க யாருக்குமே வந்துட்டு அது போலியான நகைன்னு யாருக்கும் தெரியாது. நம்ம யார் கையிலயும் அதை கொடுக்காம அப்படியே கழுத்துல போட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறப்ப அத்தைட்ட சொல்லி அப்படியே கொடுத்து விட்டுறலாம். இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டோம்னா இந்த வாட்டியுமே அந்த நகை பிரச்சனையில மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேலும் வந்துட்டு கோமதி கூட கிளம்புறதுக்கு ரொம்பவே தயாரா தான் இருக்காங்க. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத டைம்ல குழலி வந்துட்டு தங்கமேல் கிட்ட, நான் அம்மா கூட துணைக்கு ஆள் போனா நல்லா இருக்கும் தான் சொன்னேன், ஆனா நீ போகணும்னு ஒன்னும் சொல்லலையே, அம்மா கூட நானே போய் நகை எடுத்துட்டு வந்துறேன், நீ ஒன்னும் வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்து கோமதி கூட நகை எடுக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா குழலி கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லாம இருக்காங்களே, இப்பதான் வீடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ராஜி மீனா வந்து ரொம்பவே நிம்மதியா இருக்காங்க. என்னதான் ராஜி மீனா நிம்மதியா இருந்தாலும் இங்கிட்டு தங்கமேல பார்த்தோம்னா குழலி வேற போனாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா நகையெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே நகையை ரிட்டர்ன் வைக்கிறப்பே நகையெல்லாம் வந்துட்டு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மறுபடியும் எடுக்கிறப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு வேற தெரியல. குழலி வேற இந்த வாட்டி நகை எடுக்க போயிருக்கிறதால கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம மாட்டிக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு ரொம்பவே பதட்டத்தோட தான் இருக்காங்க. தங்கமேல் நினைச்ச மாதிரியே குழலியுமே வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் நகையெல்லாம் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. குழலி ஒவ்வொரு நகையை எடுத்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவ்வளவுதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் நம்மளால தப்பிக்க முடியாது, கண்டிப்பா நம்ம மாட்ட தான் போறோங்கிறது தங்கமேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. எல்லாரோட நகையும் குழலி பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறப்ப தங்கமேல் வந்துட்டு ரொம்பவே அவசரப்பட்டு இதுதான் என்னோட நகையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து வேகமா போய் குழலி கிட்ட இருந்து வாங்க போறாங்க. இருமா உனக்கு அப்படி என்ன அவசரம், நான் தான் எடுத்து தருவேல அப்படின்னு சொல்லி குழலி வந்துட்டு தங்கமேலோட ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்பவே சந்தேகம் வந்து அந்த நகையெல்லாம் எடுத்து பாக்குறப்ப நகை எல்லாமே ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கிறத குழலி நோட் பண்ணிடுறாங்க. என்ன இந்த நகையெல்லாம் ரொம்பவே கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, மத்த நகையோட கம்பேர் பண்றப்ப இது டோட்டலா கலர் வேற மாதிரி இருக்கு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழலி வந்துட்டு தங்கமேல்ட்ட கேள்வி கேட்டுறாங்க. நடக்கிறதெல்லாம் பாக்குற மீனா வந்துட்டு, அப்ப நம்ம ஆரம்பத்துல சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு, அதனாலதான் அப்பவே தங்கமேல் வந்துட்டு நகையை வந்து அரசி கேட்டதுக்கு போட்டு பாக்குறது கூட தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நகையெல்லாம் போலியான நகை தான் போல, அதனாலதான் தங்கமேல் வந்துட்டு நகை விஷயத்தை பத்தி பேசினாலே பதட்டமாயிட்டு இருந்திருக்காங்க. சரி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டாதானே பிரச்சனை ஆகும், குழலியே கேட்கணும்னு சொல்லிட்டு மீனாவுமே வந்துட்டு பேசாம ஒதுங்கிக்கிறாங்க. குழலியும் தங்கமேல விடுற மாதிரியே தெரியல, இந்த நகையெல்லாம் எங்க வாங்குனீங்க, ஏன் இப்படி கலர் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு, எல்லா உண்மையுமே எல்லாருக்குமே தெரிய போகுது, இதுக்கு மேலேயும் நம்மளால உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்து ரொம்பவே நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே தங்கமேல் வந்து குழலி கிட்ட இந்த நகை விஷயத்துல மாட்டி நகை விஷயத்துல ஏமாத்துற மாதிரி தான் படிப்பு விஷயத்துல ஏமாத்தி சரவணனை கல்யாணம் பண்ணிருக்காங்கிறது கூடிய சீக்கிரமே பாண்டியன் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டாதான் அந்த தங்கமேலும் திருந்துவாங்க, அவங்க அம்மாவும் திருந்துவாங்கன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.